டேய் என்னடா டேய் முண்டம் அறிவில பைத்தியக்கார என்னடா ஸ்டோரி அப்லோட் பண்ணிருக்க? எனக்கு வக்கு இருக்கு நான் போறேன் உனக்கு வக்கு இல்லை நீ பாக்க. டேய் லவ்ங்கிறது உன்னோட பர்சனல் உன்னோட பிரைவேட் கக்கூஸ் மாதிரி. இந்த மாதிரி ஸ்டோரி அப்லோட் பண்றதுன்னா ஊரே யூஸ் பண்ற பப்ளிக் கக்கூஸ் ஆயிரும்டா. டேய் நான் லவ் கக்கூஸ் கூட கம்பேர் பண்றேன். டேய் ஏய் என்னடா தூக்கி போட்டு உடைச்சீங்க? தூக்கி போடுங்க. மாமா மாமா போயிடுச்சுமா. அம்மா விடு அண்ணா பய. ஏய் அமைதியா இருடா. யாரு? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யோ இருக்குது ரெண்டு பேர் எல்லாரும் டேய் மூரா சார் யாரு சார் நீங்க? எங்க சார் இருக்கோம்? எப்படி சார் இங்க வந்தோம்? யாரு சார் நீங்க? நான் தான் வர வச்சேன். எதுக்குங்க நீங்க யாருங்க? போக போக புரியும். ஆமா, உங்க ரெண்டுத்துக்குள்ள என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை இல்லை. கெல்ட்டு பையன் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. டேய் இன்னொரு தடவை கேட்டு பேசு. நல்லா சொல்லுவேன். டேய் No fights in my court. ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. What's your problem? சார் லவ் தான் சார். ஆமா எனக்கு லவ் இருக்கு. அது அப்படி ஒண்ணுமே இல்லையே. அது என்ன சார் ப்ராப்ளமே இங்க? சார் எனக்கு அதான் சார் ப்ராப்ளம். எனக்கு கெல்ட்டு பையன் லவ் பண்ணி என் லைஃப் நல்லா இருந்திருக்கும் சார். எனக்கு லவ் கூட பண்ணதில்லை சார் உனக்கு. டேய் நீங்கலாம் பண்றது லவ்வா? 90s லவ் எப்படி இருக்கும் உனக்கு தெரியுமா? ஏய் வெண்ணே லவ்னா என்ன அப்போ? சார் அது எப்படி சார் சொல்றது? அது லவ்னா என்னன்னு நான் சொல்றேன். நீ கொஞ்ச நேரத்துக்கு உங்க எல்லாத்தோட லைஃபையும் என் கண்ட்ரோலில் இருக்கு. இப்போ நான் கிரியேட் பண்ணுற வேர்ல்டில் நான் கிரியேட் பண்ணுற சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி லவ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அது எப்படி சார்? ஓகே ஓகே யாரோ ஒரு பர்சன் பார்த்துருவோம். Approaching a girl. அதான் ஃபோன்லேயே ஒரு பொண்ணை பார்க்குறது, அப்புறமா ஓகே பண்ணுறது, கல்யாணம் பண்ணுறது, கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணுறது எல்லாம் ஒரு வீடியோ காலே முடிச்சிடறாங்க. இதெல்லாம் லவ்வாடா? இதெல்லாம் லவ்வா? ஒரு பொண்ணை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியுமா? ஆண்டவா நீ உண்மையிலே கிரேட்டியா. பாருங்க சார் எப்படி பார்க்குறேன். இப்படிதான் பார்த்துட்டே இருப்பான் சையோ கொலகார மாதிரி. அந்த பொண்ணு உன்னை பார்த்து முறைச்சிட்டு போகுதுடா. தொடப்புக்கிட்ட என்னடா என்ன பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு அடுத்த சுச்சுவேஷன்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எனக்கு பயமாக இருக்குடா உங்கள் ரெண்டு பேர்த்து லைஃப்பில் ஏன் வந்தேன்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் யாரு கிரிஞ்சுன்னு பார்க்கலாம். ஓகே, ஒன் லாங் டே. இது பேர் ஒரு மீட்டப். உனக்கு ஏதாச்சும் என்கிட்ட சொல்றதுக்கு இருந்தா சொல்லு. ஆமாம் சொல்கிறதுக்கு இருக்குது, ஆனால் எப்படி சொல்கிறது? எதா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு. கிளம்பும் போதுலேருந்தே எப்படி கேட்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, நான் கேட்டுறேன். வீடு வேறு வரப்போகுது, சீக்கிரம் சொல்லு. மார்னிங்லேருந்தே நான் தான் செலவு பண்ணிருக்கேன். வீடு திரும்பி போகிறதுக்கு ஒரு 50 ரூபா கிடைக்கும். என்னது? என்ன சார் ஆச்சு?
ஏய் நான் பிச்சைக்கார பையில ஒரு 50 ரூபா விளையாட வந்துட்டேன். டேய் அப்போ நான் எப்போ திரும்பி வீட்டுக்கு போகிறது? எப்படியோ போய் தொலை, இறங்கு வா. டேய் டேய் சீச்சி நீ போட ப்ரோ, வாங்க நம்ம கிளம்பலாம். உனக்கு ஏதாச்சும் என்கிட்ட சொல்றதுக்கு இருக்கா? ஆமாம் சொல்லலாம். இது அமெரிக்கா இல்லை, ஜிவிஎம் படம் இல்லை, தமிழ்நாடு. ஒரு தமிழ் பொண்ணு ஒரு தமிழ் பையன். நீ நடக்குது என்ன நினச்சாலும் பிரச்சனை இல்லை. சொல்லணும்னு தோணல, ஆனால் சார் என்ன சார் ஆவாட்டி பேசிட்டு இருக்கா, நீங்கள் வாட்டி கேட்டுட்டு இருக்கீங்க? என் வயசுலலாம் ஒரு பொண்ணு பக்கத்தில் வந்து தொட்டா குழந்தை பிறந்துடும் பயந்து ஓடுற கூட்டம் சார் நான். இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறனால தான்டா என்ன ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. அது அப்போ இப்போ தெரியுமா சார் அதெல்லாம் எக்ஸ் குரோமோசோம் டச்சஸ் Y குரோமோசோம்ஸ் பயாலஜி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சார். 10 மார்க் கொஸ்டின் 10க்கு 10. அங்கே 10க்கு வாங்கினாலாம் போதும், இப்போ எங்கிட்ட என்ன மார்க் வாங்குறேன்னு. நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜ் பிரேக்கப். சாப்பிடல, பூச்சாண்டிட்ட புடிச்சு கொடுத்துரு, சாப்பிட்ற அவளுக்கு. அந்த பொண்ணு குழந்தையே பிறந்துருச்சு, இந்த நாய் எங்கேயே நின்றுது. இதில் அவன் என்ன பண்ண போகிறான்? உன் வீட்டில் உனக்கு என்னடி வேலை? ஏன்டா எப்ப பார்த்தா சந்தேகப்பட்டே இருக்க? அவ வரும்போது எங்க அம்மா கீழே தான்டா இருந்தாங்க. அம்மா கீழே தான் இருக்காங்க, அதான் பிரச்சனை. உங்க அப்பா எங்கடி? ஏய் எங்க அப்பா பத்தி எதுக்குடா நீ பேசுற? அவரை பத்தி பேச உனக்கு என்ன உரிமை இருக்கு? பிரேக்கப். பிரேக்கப் டி போடி. சார் எனக்கு என்ன சார் மார்க் தருவீங்க? பார்த்தீங்களா அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தானே சார் மார்க்கு. சார் எனக்கு தான் ஃபுல் மார்க்கு, எனக்கு தெரியும். நான் தானே. டேய் எனக்கு தாண்டா ஃபுல் மார்க்கு. நான் பண்ணுறது தாண்டா லவ். டேய் டே நீங்கள் 2 பேரும் பண்ணுறது என்ன லவ் ஆடா? லவ் ஆடு என்னமா உங்கள் 2 பேத்துக்குமே மார்க் இல்லைடா. 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் 2K கிட்ஸ், இதுக்கு மேலே வரப்போகிற 3K கிட்ஸ். ஓகேவா? லவ் பண்ணுற நீங்கள் எல்லாருமே மாறலாம், ஆனால் லவ் என்றைக்குமே மாறாதுடா. ஒரு பொண்ணுக்காக கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணன்னு சொன்ன பார்த்தியா, அதுவும் தப்பு. லவ்வை ஃபோனில் தேடுற பார்த்தியா, அதுவும் தப்பு. தேடுறதோ சொல்கிறதோ லவ் கிடையாதுடா, உணர்ந்தாதான் காதல். சார் லவ்வை ஃபீல் பண்ணுங்கடா, லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். சார் இவ்வளோ சொல்கிறீங்க சார், யார் சார் நீங்கள்? இந்தாப்பா தேவதாஸ்.